உபாகம் அதிகாரம் 28 1-6 வரை பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகள் பெருக்கவும் உன் ஆடுகள் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமீன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் அவர் சத்தத்திற்கும் நாம் உண்மையாய் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதனால் புதிய ஆண்டிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இவ்விதமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.